பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ மீண்டும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மேலும் விவரங்களை இந்த செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு பெரம்பூர்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக செம்பியம் போலீசார் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குல மொத்தம் 28 நபர்களை கைது செய்தனர். இதுல கைது செய்யப்பட்ட நபர்கள்ல திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரும் செய்யப்பட்டார். மொத்தம் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில தமிழக காவல்துறையோட விசாரணையில திருப்தி இல்லாததால வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் காவல்துறை தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்த நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த 2025 செப்டம்பர் 24ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த ஜூலை 22ஆம் தேதி தள்ளுபடி செய்து சிபிஐ விசாரணையை உறுதி செய்தது. இதனை தொடர்ந்து தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்து தனது முதற்கட்ட விசாரணையை துவங்கியிருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட அந்த பெரம்பூர் பகுதிக்கு சென்று சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுல யார் யாரெல்லாம் சாட்சியம் என்பது தொடர்பாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளவும் மீண்டும் அந்த செம்பியம் போலீசாரிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் அனைத்தையும் அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது சிபிஐ அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இதுல யார் யாரிடமெல்லாம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும், இதுல உடந்தையாக யார் யாரெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான முக்கிய காரணம் என்ன என்பது தொடர்பாக விசாரணையை தற்போது சிபிஐ மீண்டும் விசாரிக்க இருக்கிறது. அவரிடம் கொலைக்கான அந்த ஆவணங்கள் அனைத்துமே பெற்றிருக்கிறார்கள். தற்போது முதற்கட்டமாகத்தான் அந்த பெரம்பூர்ல வேணுகோபால் சாமி தெருவுல தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து எப்படி கொலை நடந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்லையும் அதே போன்று சிசிடிவி ஆதாரங்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல. அந்த சிசிடிவி ஆதாரங்களை வைத்து தற்போது போலீசார் சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ மறு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.